வணக்கம். பீமா சதி இன்சூரன்ஸ் இந்த பேரை கேட்டதும் உங்க மனசுல என்ன தோணுது? ஒருவேளை இத பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லையா? கவலையே படாதீங்க. நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிம்பிளா நாம சேர்ந்து பதில் கண்டுபிடிக்க போறோம். பொதுவாவே இன்சூரன்ஸ்னு சொன்னாலே நமக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்துரும் இல்லையா? ஏகப்பட்ட பாலிசி, அது இதுன்னு கண்டிஷன்ஸ், இதுல எது நமக்கு செட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது பெரிய தலைவலி தான். எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இனி அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா இந்த எல்லா குழப்பத்தையும் தீர்த்து ஒரு தெளிவை கொடுக்கத்தான் நாம இங்க இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். அப்பதான் உங்களுக்காக சரியான முடிவை நீங்களே எடுக்க முடியும். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல பீமா சதினா என்னன்னு ஒரு இன்ட்ரோ. அடுத்து இதுக்கு என்ன தகுதி வேணும், இதனால என்னென்ன நன்மைகள், எப்படி அப்ளை பண்றது, அப்புறம் எல்லாருக்கும் வர பொதுவான சந்தேகங்கள், இது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். ஓகே, அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா முதல் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். வாங்க, பீமா சதினா என்னங்கிறத எக்தம் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி, இந்த பீமா சதி இன்சூரன்ஸ்னா கரெக்டா அது என்னதான் பண்ணும்? வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். பீமா சதிங்கிறது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல, சேமிப்பையும் சேர்த்தே கொடுக்குது. அதாவது ப்ரொடெக்ஷன் பிளஸ் சேவிங்ஸ். இது ஷேர் மார்க்கெட்டோட லிங்க் ஆகாத ஒரு பாலிசி. அதனால ரிஸ்க் இல்லாம உங்களுக்கு கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த பாலிசி குறிப்பா யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? யாருக்காக இதை டிசைன் பண்ணிருக்காங்க? உங்களுக்கு கேரண்டியான வருமானம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நமக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கான பாலிசியா இருக்கலாம். முக்கியமா குடும்பத்தோட ஒரே வருமானமா நீங்க இருந்தா உங்களை நம்பி இருக்கிறவங்கள பாதுகாக்க இது ஒரு சூப்பரான வழி. அது மட்டும் இல்ல, வீடு கட்டுறது, பசங்களோட படிப்பு மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ் இருந்தா அதையும் பிளான் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, அடுத்த 2வது செக்ஷன், இந்த பாலிசியை எடுக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஏஜ் லிமிட். இந்த பாலிசியில சேர்றதுக்கு வயசு ஒரு விஷயமா? யார் யார சேரலான்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே சிம்பிள். மினிமம் 18 வயசா இருக்கணும், மேக்ஸிமம் 60 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த ஏஜ் பிராக்கெட்ல நீங்க இருந்தா தாராளமா இந்த பாலிசிக்கு அப்ளை பண்ணலாம். சரி, வயசு ஓகே. அடுத்து டாக்குமெண்ட்ஸ். இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும் இல்லையா? ஆனா பயப்படாதீங்க, என்னென்ன வேணும்னு சிம்பிளா பார்க்கலாம். பெரிய லிஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்ல. நம்ம கிட்ட பொதுவா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான். உங்க ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கரண்ட் பில் இல்லனா பேங்க் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ப்ரூஃப்க்கு சேலரி ஸ்லிப், கூடவே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். அதுதான் பெனிஃபிட்ஸ். சரி, இந்த பாலிசியை எடுத்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? ஃபினான்ஷியலா பார்த்தா இந்த பாலிசியால நமக்கு என்ன லாபம், இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இதுல 4 மேஜர் பெனிஃபிட்ஸ் இருக்கு. 1, டெத் பெனிஃபிட். அதாவது பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாமினிக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். 2, மெச்சூரிட்டி பெனிஃபிட். பாலிசி முடிஞ்சதும் நாம எதிர்பார்த்த கேரண்டியான பணம் நம்ம கைக்கு வரும். 3, டாக்ஸ் சேவிங்ஸ். செக்ஷன் 80C கீழ டாக்ஸ்லேருந்து தப்பிக்கலாம். 4வது, லோன் வசதி. ஆமாங்க, திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா பாலிசியை வச்சே லோன் வாங்கிக்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா? பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்கவே சூப்பரா இருக்கு. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? வாங்க அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணுங்க. 2வது, நாம முன்னாடி பார்த்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதோட அட்டாச் பண்ணுங்க. 3வது, பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்ல கொடுத்து பிரீமியத்தை கட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. சரி, இப்போ நாம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். பீமா சதியை பத்தி பொதுவா எல்லாருக்கும் வர்ற சில டவுட்ஸையும் அதுக்கான பதில்களையும் இப்ப பார்த்துடலாம். எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, இந்த பாலிசியோட டேர்ம், அதாவது காலம் எவ்வளோ வருஷம்? பொதுவா 15 வருஷத்துலேருந்து 25 வருஷம் வரைக்கும் நீங்க டேர்ம் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க கோல்ஸ் என்னவோ அதுக்கேத்த மாதிரி, அதாவது பசங்களோட காலேஜ் படிப்பு, கல்யாணம்னு எதுக்கு பிளான் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க டேர்ம் முடிவு பண்ணலாம். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான டவுட். ஒருவேளை பாலிசி முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு பணம் தேவைப்பட்டா என்ன பண்றது? இத பாதியிலே சரண்டர் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. நீங்க மினிமம் 2 வருஷமாவது பிரீமியம் கட்டி இருக்கணும். அப்படி கட்டி இருந்தா உங்களுக்கு ஒரு சரண்டர் வேல்யூ கிடைக்கும். திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ பீமா சதி பாலிசியை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நாம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கு, உங்க எதிர்கால கனவுகளுக்கு இது ஒரு சரியான தேர்வா இருக்குமா? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த முடிவு உங்களுடையது.